தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 16வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, லூது நகரிலே தாய் மரியாள் பெர்னத் என்கின்ற அந்த சிறு பெண்ணுக்கு காட்சி கொடுத்ததையும் அதன் நிகழ்வுகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு திரைப்படமாக வெளியிட்ட அந்த படத்தின் இயக்குனர் புனித பெர்னத் சொன்ன வார்த்தையை தன்னுடைய படத்தின் முதல் பகுதியிலே பிரசுரிப்பார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எந்தவித அற்புதங்களும் அடையாளங்களும் தேவையல்ல, அதே போல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எத்துணை அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொன்னாலும் அது பயனற்றதே என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, இதோ இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கின்ற பொழுது பரிசேயரும் மறைநூலறிஞரும் ஒன்றாக சேர்ந்து வந்து இயேசுவிடம் வருகின்றார்கள். எங்களுக்கு நீர் என்ன அடையாளம் காட்டப் போகின்றீர் என்று சொல்லி அவரை கேட்பதாக இருக்கிறது. இதே நற்செய்தியுடைய விளக்கமாக யோவான் புத்தகத்திலே 6:30-31 படிக்கின்ற பொழுது இதே பரிசேயர்களும் மறைநூலறிஞர்களும் இயேசுவை அணுகி வந்து, நாங்கள் கண்டு உம்மை நம்புமாறு என்ன அடையாளம் செய்ய போகின்றேன், என்ன அற்புதத்தை நீர் காட்டப் போகின்றேன் என்று சொல்லி இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு கேட்பதாக சொல்லப்படுகின்றது. தன்னுடைய அனைத்து செயல்களையும் கண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்ளாத பரிசேயர் மறைநூலறிஞரை பார்த்து இயேசு சிறிது வன்மையான வார்த்தைகளை சொல்கிறார். தீய விபச்சார தலைமுறை அடையாளம் கேட்கின்றது என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வன்மையான வார்த்தை இயேசு அங்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகத்திலே 10:38 படிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுவார், என்னை நம்பாவிடினும் என் செயல்களை கொண்டாவது நம்புங்கள் என்று சொல்லுவார். ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்றால், எசாயா புத்தகத்துல 61 நாம் படிப்பதை போல மெசியாவின் வருகையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எசாயா சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ள உடைந்தவரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோரை தெரிவிக்கவும் என்னை அனுப்பினார். இதைத்தான் லூக்கா புத்தகத்தில் 4:16 படிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லி மெசியாவுடைய செயல்பாடுகளை அங்கே பட்டியலிடுவார். லூக்கா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது 22ஆம் வசனத்துல திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நீதான் மெசியாவா, வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் கேட்டதாக கேட்கின்ற பொழுது இயேசு சொல்லுவார், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் யோவானிடம் அறிவியுங்கள். குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், இறந்தவர்களுக்கு உயிர் பெற்றெழுகின்றார்கள் என்று சொல்லி. ஆக இவையெல்லாம் மெசியாவினுடைய வருகையினுடைய பெரிய அடையாளங்கள். மெசியா வருகின்ற பொழுது இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி இயேசு இதையெல்லாம் அந்த காலங்களிலே வாழ்ந்த பொழுது செய்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் கண்டவர்கள் இயேசு பேயை ஓட்டுகின்ற பொழுது பெயர்சபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்று சொன்னார்கள். இயேசு குணப்படுத்துகின்ற பொழுது அதை சாடினார்கள். ஆனால் மக்கள் அப்படி அல்ல. எளிய உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? யோவான் புத்தகம் 6:14 அரும் அடையாளத்தை கண்டு மக்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து, உலகிற்கு வர இருக்கின்ற இறைவாக்கினர் இவரே என்று சொன்னார்கள். லூக்கா 7:14 படிக்கின்ற பொழுது இயேசு இறந்த மகனுக்கு உயிர் கொடுக்கின்ற பொழுது அங்கே கூடியிருந்த மக்கள் அச்சமுற்றவர்களாக, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்ற சொல்லி ஆண்டவர்களே வியந்தார்கள். அவருடைய அற்புதத்தை கண்டு அதிசயித்து பேசினார்கள். ஆனால் பரிசேயர்களும் மறைநூலறிஞர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று வந்து என்ன அற்புதம் செய்ய போகின்றேன் என்று சொல்லி இயேசுவை கேட்கின்றார்கள். ஆக அன்பு சகோதரமே, இதோ கடவுள் தம் மக்களை தேடி வந்தார். மக்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவருக்கு சோதிக்க கேட்டார்கள். அதே போலவே நாமும் கூட நம் வாழ்விலை இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்து போய், அவர் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற அளவிட முடியாத கிருபைகளை மறந்து போய், நாம் எத்தனையோ நேரங்களிலே அற்புதத்தை அதிசயத்தை தேடி எங்கெங்கோ ஓடி அணைந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். அதைவிட மேலான அதிசயம் நம்முடைய உடல் தானே. ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய உடலை பற்றி யோசித்து பாருங்கள்.
நம்முடைய ரத்த ஓட்டம் இதயத்தில் துவங்கி நம்முடைய உச்சம் தலைக்கு போய் மீண்டும் நம்முடைய பாதத்திற்கு வந்து ரத்தம் மீண்டும் தன் இதயத்திற்கு வரும் வரை எத்தனை கிலோமீட்டரை கடந்து செல்கின்றது. கீழே மேலிருந்து கீழ் போவது எளிதானால் கீழிருந்து அந்த ரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு தள்ளுவது யார்? அதிசயம் தானே. நம்முடைய உடல் உறுப்புகள் எந்த தடையில்லாமல் அது இயங்கிக் கொண்டிருப்பது கடவுளுடைய அதிசயம் தானே. எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள், நோய்கள், வேதனைகள் இந்த உலகத்தில் சூழ்ந்து நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது நம்மை எதுவும் அணுகாமல் பாதுகாப்பது இறைவனுடைய அற்புதம் தானே. இதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இதையெல்லாம் எடுத்து பேச்சியாக நடக்கின்ற அற்புதங்கள் தான் அற்புதம் என்று சொல்லி நாம் அதை தேடி அறிந்து கொண்டிருக்கின்றோமே. நாமும் அன்று வாழ்ந்த பரிசெயர் அறிஞரை போலத்தான் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் வாழ்ந்தோமெனில் அன்று அவர்களை கண்டனம் செய்ததை போலவே இறைவன் இன்று நம்மையும் கண்டனம் செய்வார். விழித்துக் கொள்ளுவோம். ஆகவே இறைவன் கொடுக்கின்ற எச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு கண்டனத்திற்கு தப்பித்துக் கொள்ள முயற்சிப்போம். இறை நம்பிக்கையிலே வாழ்வோம். பெரியவராகிய கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அதிசயத்தின் தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் பிடித்ததும் கண்ணோரம் தெரிச்சதும் வரைக்கும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் எங்கள் வாழ்விலே எத்துணை அற்புதமான அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளில் செய்த நன்மைகளை நாங்கள் எடுத்துச் சொல்ல நினைத்தால் எங்கள் வாழ்நாளே பத்தாது. அந்த அளவுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல், அதை நாங்கள் ஏற்றும் விசுவாசம் கொள்ளாமல், எங்கோ யாரோ செய்கின்ற ஒரு சில புதுமைகளை தேடி நாங்கள் உண்மை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறோம். தேடாமல் மனிதர்களை நாடி சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிய இயேசுவே, உம்மை இன்னும் அதிகமாக பற்றிக் கொள்ளும். எங்களில் வருகின்ற நற்கருணை ஆண்டவர், வலிமை வாய்ந்தவர், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், எல்லாம் அனைத்திற்கும் மேலானவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய மாட்சிமே எங்கள் அன்றாட வாழ்விலை கண்டு உமக்கு நன்றி உள்ள மக்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதியும் பாதுகாத்து வழிநடத்திலும் உடைய அன்பை நிலைத்திருக்க செய்திருவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே